பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை குறித்து தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு டிஜிபிக்கும் விளக்கம் கேட்டு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கடந்த 5ஆம் தேதி இரவு பெரம்பூரில் நடந்து சென்ற பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கை 6 பேர் கொண்ட கும்பல் பயங்கர ஆயுதங்களால் வெட்டி படுகொலை செய்தது. இந்த வழக்கில் சரணடைந்த மறைந்த ரவுடி ஆர்காட் சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உள்ளிட்ட 8 பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் 3 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இவ்வழக்கில் இதுவரை மொத்தம் 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் ஆர்காடு சுரேஷ் கொலைக்கு பழிக்கு பழியாக ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டுள்ளது தெரியவந்தது. மேலும் கொலைக்கு அரசியல் காரணங்கள் எதுவும் இல்லை என போலீசார் திட்டவட்டமாக தெரிவித்தனர். இந்நிலையில் ஆம்ஸ்டாங் கொலை தொடர்பாக பத்திரிகை செய்தியின் அடிப்படையில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது. ஆம்ஸ்டாங் படுகொலை குறித்து தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு டிஜிபியும் விளக்கம் அளிக்கும்படி தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.